ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 9/1/2024 ஸ்ரீ சக்தி SS 397க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பலட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சீபோர்டுக்கு வீடியோ போட்டாலும் மெம்பர்ஸ்க்கான டெய்லி ஒரு நம்பர் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் வந்து செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ஸ்ரீ சக்தியோட ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து ABC போலில் வந்து 141 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 823,141. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 817. அதுக்கு முந்தின ட்ரா 783. இப்படி எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கு எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5D 4Dயோட வந்து -14 -41 இப்படி நம்ம கழிக்கும்போது நம்மளுக்கான சீபோர்டு நம்பர் கிடைக்கும். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 011லேருந்து கொண்டு வந்திருக்கேன். நம்மளோட எக்ஸ் வந்து 5D 4Dங்கிறதுனால இதில் 5D 4D வந்து 5 and 8 இதோட நம்ம 41 மைனஸ் பண்ண போகிறோம். -41 இதெல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான். அதனால் வந்து கடை வாங்கி கழிக்க வேணாம். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, இங்கே 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, 7 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டு அல்லது ஆல் 7 அல்லது 1. இப்போ இந்த 011க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 787 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C. இந்த ட்ராவில் நம்மளுக்கு AC கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 787க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 787 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 748. இதில் வந்து நம்ம 48 எடுக்க போகிறோம். இதோட -41. இப்போ இதை கழிச்சிடலாம். 4ஓட 4 போயிடுச்சுன்னா 0, 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 0 அல்லது 7 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 787க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 0 அல்லது 7. இப்போ இந்த 787க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 640 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு C மட்டும். ஸோ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவில் ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு AC, அதுக்கப்புறம் நம்மளுக்கு C கிடச்சிருக்கு. இப்போ 640க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 780. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 780 தான் எடுக்க போகிறோம். இதில் நம்ம 80 இதோட -41. இப்போ இதை கழிச்சிடலாம். 8ல் 4 போயிடுச்சுன்னா 4, 0ல் 1 போயிடுச்சுன்னா 1, 4 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 640க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 4 அல்லது 1. இப்போ இந்த 640க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 715 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு இல்லை. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு B. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஆல் போர்டு ஹிட் ஆகிருக்கு நண்பா. இப்போ 715க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 374. எடுக்க போகிறது வந்து 74. இதோட நம்ம -41. 7ல் 4 போயிடுச்சுன்னா 3, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. ஸோ 3 மட்டும் தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 715க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 3 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ 715க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 783 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவை பொறுத்த வரைக்கும் நண்பா AC, C போர்டு, B போர்டு, C போர்டுன்னு வந்திருக்கு. ஸோ 4 ட்ராவிலேயே நம்மளுக்கு வந்து 41 வந்து மைனஸ் வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சையும் கரெக்டான போர்டையும் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம 14ங்கிற ஃபார்மேட்டுக்கு மாற போகிறோம். 783 இருக்குது. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 185. எடுக்க போகிறது வந்து 85 நண்பா. இதோட -14. இனி 4 ட்ராவுக்கு நம்ம வந்து 14 ஃபார்மேட்டாக யூஸ் பண்ண போகிறோம். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, 71 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 783க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 7 அல்லது 1.
இப்போ இந்த 783க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 817 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 1 and 7 சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து பிசி. ஸோ இது நல்ல ஒரு ஃபார்மேட் நண்பா. இதுக்கு முந்தின ட்ராக்கெல்லாம் அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இருந்தாலும் நான் ஒரு குறிப்பிட்ட ட்ராக்கில் மட்டும் தான் இந்த ட்ராவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 1-4ங்கிற ஃபார்மேட் வந்து கண்டினியூஸாக நல்ல வின்னிங்கை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 817 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 725. இதில் எடுக்க போகிறது 25. இதோட -14. இப்போ இதை கழிச்சிடலாம். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 5ல் 4 போயிடுச்சுனாலும் 1. ஸோ 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு நண்பா. 817க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டா அல்லது ஆல் போர்ட் 1 கிடச்சிருக்கு நண்பா. இப்போது இந்த 817க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 141 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அப்படியே ஹிட் ஆகிருக்கு நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி. ஸோ போன ட்ரா பிசி, இந்த ட்ரா நம்மளுக்கு ஏசி. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். ஏன்னா இந்த 141 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ராக் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபார்மேட் இப்படி தான் போட்டிருக்கோம். எதுவுமே தனிப்பட்டு கொண்டு வரலாம்பா. கண்டினியூஸாக நல்ல வின்னிங் இருக்குது. அதுலேயும் லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு பிசி ஏசின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். 141 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 823. இதில் நம்ம எடுக்க போகிறது 23. இதோட நம்ம -14. இப்போ இதை கழிச்சிடலாம். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 3ல் 4 போயிடுச்சுனாலும் 1. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 தான் நண்பா மறுபடியும் கிடைக்கிது. போன ட்ராவும் நம்மளுக்கு 1 தான் கிடச்சிருந்துச்சி. இந்த ட்ராவும் நம்மளுக்கு 1 தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதலாம். சி போர்ட் அல்லது ஆல் போர்ட். ஒன்று மட்டும்தான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு டச்சாக கிடச்சிருக்கு நண்பா. ஸோ போன ட்ரா மாதிரியே இந்த ட்ராலே நம்மளுக்கு 1 மட்டும் தான் கிடைக்கிது. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு 1 கிடச்சி அப்படியே நம்மளுக்கு 1 ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவிலே நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. ஒருவேளை இந்த 1 வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம இங்கே வந்து 4-1 அப்படிங்கிற ஃபார்மேட்டை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நம்மளோட எக்ஸ் வந்து 1-4 and 4-1. அதனால் இந்த ட்ராவில் நம்ம இதை 4-1ங்கிற ஃபார்மேட்டையும் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தோம்னா 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. ஸோ 2 கிடைக்கும். அதனால் இங்கே நம்ம இந்த 2 ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. 1 அல்லது 2 சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளோட எக்ஸ் வந்து 4-1 and 1-4 தானே. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை மறுபடியும் எனக்கு குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சி போர்டுக்கான சான்சஸ்ஸு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கில் என்ன இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸை கூட உள்ளே கொண்டு வந்து 4ஐயும் கொண்டு வந்து இறக்கலாம். 1, 2, 4 கொண்டு வரலாம் நண்பா. சில இடத்துக்கு எக்ஸை கூட அப்படியே எடுத்தாலும் எடுப்பாங்க. அதனால் நம்ம 1 to 4 எடுத்துருக்கோம். ஆனால் ஃபார்மேட் படி நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 1 மட்டும்தான். ஸோ இது ரெண்டும் நம்மளுடைய கெஸ்ஸிங். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபார்மெட்டு, இது வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங். ஸோ ஃபார்மெட் படி நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. கெஸ்ஸிங் படி 2 அல்லது 4 சப்போர்ட்டடாக இருக்கும். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஏன்னா வந்து போன ட்ரா நம்மளுக்கு 1, இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். ஒருவேளை 1 வந்து இந்த ட்ராவில் டச்சாக கூட மாற வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து போச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ரா நம்மளுக்கு 1 to 4 வந்து பெய்ட்ஸுக்கு கூட சான்சஸ் இருக்குது நண்பா. இந்த ட்ராவில் லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2-1, 2-4, 1-4 ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரா நான் ஏற்கனவே சொன்னது போல் கொஞ்சம் குழப்பங்கள் நிறைஞ்ச ட்ரா தான். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 9/1/2024 ஸ்ரீசக்தி SS 397க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.